சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. நேர்களே, இந்த மனித வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் எத்தனை எத்தனை வினோதமான வித்தியாசமான பிரச்சனைகளை வைத்திருக்கிறது என்று தெரியல. நம்ம நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மன உணர்வுகளை பார்க்கிறோம். அடிப்படையில எல்லாத்துக்கும் தேவைப்படுறது அன்பும் அங்கீகாரம் தான். இன்னைக்கு அப்படி ஒரு பொண்ணு 37 வருடங்கள் கழித்து தனது தகப்பனாரிடமிருந்து அங்கீகாரம் வேண்டும், உன்னுடைய மகள் தான் நான், நீ ஒத்துக்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க. இதுவரைக்கும் நான் பார்க்கல இப்படி ஒரு நிகழ்ச்சியை. இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. வணக்கம்மா, வாங்க. வணக்கம் மேடம். உங்க பேர் என்னங்க? எல் இளவரசி. இளவரசி. நல்ல பேரா இருக்கே. எப்பவும் இளவரசி தானா நீங்க? என்ன வரையில இளமையான அரசியான்னு கேட்டேன். இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து இருக்கும்போது நான் எப்படி இளவரசின்னு சொல்லிக்க முடியும் சொல்லுங்க? பேர்லதான் இளவரசின்னு சொல்றீங்களா? ஏன்? என்ன சம்பவம் நடந்தது? லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேடம். லைஃப்ல சின்ன வயசு நான் கஷ்டப்படும் போது, மன கஷ்டப்படும் போது, அப்போ நான் SSLC படிச்சுட்டு இருந்தேங்க. அவர் என்ன இப்ப என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 56 ஆகுதுங்க. சரி, ஓகே. இது எப்ப நடந்தது இந்த சம்பவம்? நீங்க இது 75ங்க. 1975ல உங்களுக்கு என்ன வயசு அப்போ? அப்ப எனக்கு 17 இருக்கும். 17 வயசுல நடந்த சம்பவம். சொல்லுங்க பாக்கலாம், என்ன நடந்தது? அப்ப நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேங்க. சரி, என்ன கிளாஸ் படிச்சீங்க? அப்ப SSLC தாங்க. ஓகே. SSLC எந்த ஊர்ல? ரயில்வே காலனி ஹை ஸ்கூல், அயனவரம். ஓ, மெட்ராஸ்ல தான் வளர்ந்தீங்க? ஆமாங்க. சரி, ஓகே. படிச்சுட்டு இருக்கும்போது அவர் நந்தனம் ஆர்ட்ஸ்ல படிச்சுட்டு இருந்தாருங்க. நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ்ல. அப்ப படிக்கும்போது அவங்க சிஸ்டர் என்னோட ரயில்வே ஸ்கூல்லயும் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப 2 பேரும் ஒன்னா போவோம், நாங்க ஸ்கூலுக்கு போவோம். அப்ப இவருடைய பழக்கம் எனக்கு ஏற்பட்டுச்சுங்க. இப்படி பழக்கம் ஏற்பட்ட போது அப்போ ஒருத்தர் பேசிக்கணும். அப்படி பேசிட்டு இருக்கும்போது பேசிக்குவீங்களா? லவ் பண்ணீங்களா? லவ் பண்ண. எத்தனை காலம் லவ் பண்ணீங்க? 1 இயர் தான் மேடம். 1 இயர் லவ் 1 பண்ணீங்க? 1.5 இயர்ல 1 இயர். 1.5 இயர். என்ன படிச்சாருங்க அப்ப அவரு? அவர் BSc ஃபைனல் இயருங்க. சரிங்க. அதுக்கப்புறம் ஒரு தவறுதல் ஏற்பட்டுச்சுங்க. ஓ, நான் இதுவாயிட்டேங்க. ஓ காட். 1 வருஷமா லவ் பண்ணப்ப வெளியில எல்லாம் போனீங்களா? அந்த காலத்துல ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்திருக்குமே. அப்ப எனக்கு கட்டுப்பாடுகள் ஜாஸ்தி அப்ப பெண் குழந்தைகளுக்கு. நான் அப்ப டியூஷன் போவோம். சரி. டியூஷன் போகும்போது இதுக்கிடையில நாங்க பேச வாய்ப்பு இருக்கு. ஒரே ஸ்ட்ரீட் இல்லைங்களா? சரி. தெருவு. சரி. ஆகையினால அந்த ஒரு தவறுதல் ஏற்பட்டுச்சுங்க. சரி. 1 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கல. நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி க்ளோஸா பழகுனீங்க? ரொம்ப அந்த காலத்துல ரொம்ப, இப்பவே எப்பவும் தப்புதான், பட் அந்த காலத்துல ரொம்ப தவறாச்சுங்க. அது அவ்வளவு தெரியாதுங்க. அந்த அளவுக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு எல்லாம் நடக்கும்ன்றது எனக்கு கண்டிப்பா தெரியாது. இது எவ்வளவு பாதிக்கும், லைஃபையும் பாதிக்கும், இல்ல அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு, பேரண்ட்ஸுங்களுக்கு எவ்வளவு கெட்ட பேரு, குடும்பத்துக்கே இல்லையா? அந்த அளவுக்கே இல்லைங்க. நாலேஜ் இல்லைங்க, சுத்தமா இல்லை. எனக்கு நாலேஜ் கொஞ்சம் ஒரு பயம் இது இருந்தா கூட நான் பேக் வாங்கிருப்பேன். வீட்டுல சொல்ற அளவுக்கு தைரியம் இல்லைங்க.
அப்படியே மூடி மறைச்சிட்டேங்க. நானே மூடி மறைச்சிட்டேன். தவறு வீட்டுல சொன்னா அடிப்பாங்க இல்லைங்களா? அப்பா எத்தனை பேர் உங்க கூட பிறந்தவங்க? எனக்கு 4 பேருங்க. இந்த ஒரு வருஷ காதல் கதையை கொஞ்சம் சொல்லுங்க. என்ன பண்ணீங்க? எப்படி எந்த மாதிரி வெளியில போவீங்களா? வெளியில வந்து எனக்கு உடம்பு சரியில்லாம அவங்க அப்போ கோல்டு எஃபெக்ட் ஆகும், அடிக்கடி உடம்பு சரியில்லை ஆகும். அப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நான் அப்பா ரயில்வே இல்லைங்களா, ரயில்வே ஹாஸ்பிட்டலுக்கு நான் போவேன். போகும்போது அவரு வருவாருங்க. அவரோட சைக்கிள்ல வருவாரா? சைக்கிள்ல பேசிட்டே கூட போவோங்க. அப்ப அதே ஹாஸ்பிட்டல் சுத்தி போறோம் ஏன்னா இல்லைங்களா? அப்ப செல்போன் கிடையாது, இல்லைங்க. போனே ரொம்ப குறைவு. நேர்ல மீட் பண்ணா தான் உண்டு. வீட்டுல இல்ல இருந்து போனாக்கா கிட்டத்தட்ட ம். அயனாவரம் இது இருக்குங்களா, அங்க வரையும் பேசிட்டு மெயினா வரோம். ஹாஸ்பிடல் போறப்ப தான் உங்களுக்கு ஆமாங்க, வளர்ந்ததா? ஆமா. ஸ்கூல் போகும்போது அவரு ட்ரெயின்ல போவாருங்க. ஆ. தங்கச்சி கிட்ட இது பண்ணும்போது என்ன பாப்பாருங்க. தங்கச்சி சரி. என்னோட தானே சரி ஸ்கூலுக்கு சரி. வராங்க. தங்கச்சிக்கு தெரியுமா நீங்க நடுவுல love பண்ணது? தெரியுங்க, தெரியும். ஆ. ஆனா அவங்களும் சின்னவங்க, சின்ன வயசு உள்ளவங்க. ஆ. அவங்களுக்கு அப்பெல்லாம் அவ்வளவு தெரியாதுங்க. ம். அவ்வளவு ரொம்ப இது லவ்ன்றதுன்றது அவ்வளவு ம். இது இல்ல. ம். ம். அதன் பிறகு என்னாச்சுங்க, இது மாதிரி தவறுதலா இதுவாயிடுச்சுங்க, கன்சீவ் ஆயிட்டேன். நேரா வீட்டுல போயிட்டு சொன்னேன் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட. அக்கா இருந்தாங்க, அம்மா இருந்தாங்க, இன்னொரு அண்ணன் தம்பி எல்லாருமே இருந்தாங்க. அவங்கள எழுப்புனாக்கா பெரியவங்க வந்தாங்க. பெரியவங்க வந்தானே இது மாதிரி இருக்கு, அண்ணனுக்கு தெரிஞ்சாலும் சரி அப்பாவுக்கு தெரிஞ்சாலும் என்ன கொன்னே போட்டுருவாங்க, நீங்க எனக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நீ 8 மணிக்கு வா, 8 மணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டாங்க. யாரு? அந்த பேரண்ட்ஸுங்க. அவங்க அதுக்குள்ள என்ன ஐடியா பண்ணாங்கன்னு தெரியலங்க. இவங்க ஒரு 8, 8:30 மணிக்கு வீட்டை விட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நான் போனேன். அதுக்கப்புறம் என்னை பெங்களூருக்கு பேக் பண்ணிட்டாங்க, என்னை இட்டுட்டு போயிட்டாங்க. யாரு? அந்த அந்த அக்கா ஃபேமிலியா? அந்த அவரா? விஜய் கோபாலா? அக்காவுக்கு வந்து கல்யாணம் ஆகலைங்க. அப்போ அவங்க வந்து ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க ம். அந்த ஃபேமிலியில. ம். அவங்களுக்கு மேரேஜ் ஆகல அப்போ. ம். அப்ப அந்த கல்யாணம் ஆக போறவரு, அதான் அவங்க லவர், ம். அவரோட என்னை இட்டுட்டு நேரா இதுக்கு இது அண்ணா நகர் அக்காவும் அந்த அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறவங்களும் சேர்ந்து. போறவங்களும் சேர்ந்து அண்ணா நகருக்கு என்னை இட்டுட்டு போனாங்க. உங்களுக்கு எத்தனை மாசம் கர்ப்பமா இருந்தது அப்போ? அப்ப 4மா. எனக்கு நான் இப்பதான் அதை ரொம்ப டீப்பா அதை இது பண்ணேன், நம்ம எப்ப போய் எது ஆனோன்றது. எனக்கு இவ்வளவு நாளா கூட நான் அதை எல்லாம் கரெக்ட் பண்ணல. இப்போ 1975 ஒருத்தர் கிட்ட சொல்லும் போது நம்ம இத சொல்லணும் இல்லைங்களா, நீங்க 37 வருஷத்துக்கு அப்புறம். 37. அதுக்கப்புறம் என்ன செய்தாங்க, 4 மாசத்துக்கு அப்புறம் அவங்க கிட்ட சொன்ன பிறகு இட்டுட்டு வந்து ஃபோன் பேசுனாங்க. ஃபோன் பேசிட்டு நீங்க 1 மணி ட்ரெயின் இருக்குது, பெங்களூர் ட்ரெயின், நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை பெங்களூருக்கு இட்டுட்டு போயிட்டாங்க. அங்க இட்டுட்டு போனாங்க. இட்டுட்டு போயிட்டு ஒரு தெரிஞ்சவங்க வீட்டுல விட்டுட்டாங்க. என்ன விட்டுட்டு இவரு என்ன செய்தாருங்க, மெட்ராஸ் வந்துட்டாருங்க. அப்ப போன உடனே இவங்களுக்கு டவுட், யாருக்கு? வீட்டுல இருக்கவங்களுக்கு. சரி. ஆனா இதுக்கு இடையில வந்து உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு உங்க பேரண்ட்ஸ் விசாரிக்கலையா? பொண்ணு எங்கன்னு விசாரிக்கலையா? இல்லம்மா, அது அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இவங்க மேல கொஞ்சம் டவுட்டும் வந்துருச்சு அம்மாக்கு. இந்த பையன் பேசுறான், ஏதோ இவங்களுக்குள்ள நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன எங்க அம்மா கேட்டாங்க. இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, பேசுவாங்கம்மா, அவ்வளவுதாம்மா, பேசுவாங்கம்மா தான்னு அததான் நான் சொல்லிட்டு இருந்தேன் அம்மா கிட்ட. சொல்லும் போது சரின்ட்டு இது இவதான் இருக்கும். இப்ப 2 பேரும் அதே அட் டைம்ல 2 பேரும் இல்லன்னும் போது சந்தேகத்துக்கு இடமாயிடுச்சு. கரெக்டா. ஆனா கடைசி வரைக்கும் அந்த பெத்தவங்க கிட்ட நீங்க சொல்லவே இல்லை. சொல்லலம்மா, அதுதான் என்னுடைய தவறு. ஆனா அப்பா பயங்கரமானவரு, அதனாலதான் நான் மறைச்சேன். அம்மா கிட்ட சொல்லிட்டாலும் அண்ணனும் பயங்கரமானவங்க, சரியான பயங்கரமான. நீங்க பண்ண குற்றமும் பயங்கரமானது தானே. அதனால நான் அதை அவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா அவங்க வளர்த்தும் நீங்க வந்து இப்படி ஒரு தவறு பண்ணிட்டா உடனே அவங்களதான் நான் நம்பினேன். ஏன்னா அந்த ஃபேமிலியை நம்பினேன் நான், இவங்க எனக்கு ஒரு துணையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்தாங்க. வந்துட்ட உடனே கூட என்னை வந்து கலைச்சிட்டு விட்டுணுன்ற எண்ணம் தான் இருந்ததே தவிர அவங்களுக்கு வாழ வைக்கணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. சரி, உங்க ஹீரோ டைம்ல என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவர் பிஎஸ்சி முடிச்சிட்டாங்க. அவர் இந்த சிச்சுவேஷன்ல கூட இருந்தாரா, பேசினாரா, அதுக்கப்புறம் பழகுனாரா? இல்லம்மா, விட்டுட்டு போயிடுவாங்கம்மா என்ன. இப்போ நேரா பெங்களூர் போனாங்க, ஒரு 4-5 நாள் இருந்துட்டு அங்கேயே இரு நான் வரேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துருவாருங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்தாங்க, ஒரு 3 பிளாங்க் ஷீட் ஒயிட் ஷீட்ல வந்து கையெழுத்து வாங்கினாரு என்கிட்ட இருந்து. அது எதுக்கு கையெழுத்து வாங்கினாங்கன்னு சொன்னாக்கா, உனக்கு வேலைக்கு மாமா வைக்கிறதுக்காக உங்ககிட்ட இந்த கையெழுத்து வாங்கினார் சொன்னாங்க, உங்களுக்கு ட்ரை பண்ணி வேலை வாங்கி தராங்களா, அப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேப்பர்ல வெத்து பேப்பர்ல அபார்ஷன் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னு சொன்னீங்க. ஆமாம்மா. பண்ணலையா அவங்க? பண்ணாங்கம்மா. கூட என்னை இட்டுட்டு போனாரு. அங்க வந்து எனக்கு வந்து கலைக்கிறதுக்காக அவரு டாக்டர். அது கூட தெரியாது இல்ல உங்களுக்கு? இல்லம்மா, எனக்கு அதான் அவ்வளோ நாலேஜ். அப்புறம் அவரோட போனேன். அதுக்கப்புறம் டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டுருக்கேன். ஆனா இது கலையவே இல்லைங்க. அந்த டைம்ல இது கலையில. ரயில்வே ஹாஸ்பிட்டலுக்கும் போனேன், அப்பாவனுடைய கார்டை வச்சுட்டு.
இது மாதிரி எனக்கு இதுவா இருந்துச்சு, இது கழிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட டாக்டர் கிட்ட கேட்கும்போது அவங்க டாக்டர் இல்லைங்களா. இப்போ நான் நினைக்கிறேன் அதை, ஏன்னா டாக்டருங்க வந்து நல்லதுதான் பண்ணுவாங்க. 4 monthsக்கு அப்புறம் அதனால அவங்க வந்து எனக்கு ஹெல்த் ஏதோ கொடுத்துருக்காங்க, ஹெல்த்தான மாத்திரைங்க தான் கொடுத்துருக்காங்கன்ட்டு இப்போ பிறகு புரியுதுங்க. ஏன்னா பாப்பாவுக்கு எஃபெக்ட் எதுவும் வரல இல்லைங்களா, அவங்க நல்லதே பண்ணியிருக்காங்கன்றது ரயில்வே ஹாஸ்பிட்டலம்மா. அது நான் போகக்கூடாது, அது அப்போ எனக்கு தெரியாதுங்க. அப்போ ரயில்வே கார்டை எடுத்துட்டு நான் போகலாங்களா இந்த மாதிரி இருக்கும்போது? அப்பாவுடைய எனக்கு இருக்குங்க ரயில்வே இது இருக்கு, இருந்தாலும் இதை வச்சு நான் சூழ்நிலை மோசமா இருக்கு, அதனால நான் அப்பாவுக்கு தெரிய வந்துருமே. இல்லைங்க, நான் மாத்திரை தானே கேட்டா அந்த கார்டை வீட்டுல வச்சிருவாங்க. அப்படி இருந்துட்டோன்னே இவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நாள் ஆக என்னால சமாளிக்கவே முடியல, நீங்க இட்டுட்டு போயிடுங்க வீட்டுக்கு. சாப்பாடு போட்டா அதாம்மா, இவரு ஒரு வீட்டுல இட்டுட்டு போய் விட்டோன்னா அவங்க போடுவாங்க. அந்த பெங்களூர்ல இருக்கவங்க 4-5 நாள் போட்டிருக்காங்க, ஒரு 10 நாள் கூட இருக்காங்க, 4-5 நாள் 10 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து இங்க இருக்க மாட்டேன்னு சொன்னோன்னே திடீர்னு அவர் வருவாரு. வந்தோடனே இது மயிலாப்பூருக்கு இட்டுட்டு போனாங்க, அங்க ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல. ஆமாங்க, அங்க ஒரு 10 நாள். அதுக்கப்புறம் வால்டாக்ஸ் ரோடுன்ட்டு அங்க ஒரு ஃப்ரெண்டு வீடு. இந்த மாதிரி ஃப்ரெண்டு வீட்டுல வந்து என்னை தங்க வச்சிருந்தாங்க. பட் அந்த காலத்துல இவ்வளவு உதவி பண்ற ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. ஃப்ரெண்டு வீடு, ஆனா அவருக்கு யார் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியாதுங்க. அதுக்கப்புறங்க இங்க 4 நாள் 5 நாள் வந்தோடனே அக்கா இன்னொரு அக்கா இவரு 3 பேரை வந்து 7 மாசத்துல என்னை அபார்ஷன் பண்றதுக்கு என்னை இட்டுட்டு போறாங்க. நுங்கம்பாக்கத்துல இட்டுட்டு போன உடனே நான் அவங்களோட போறேன். எனக்கு இது கூட கலைச்சாக்கா இதுக்கு உடம்பு எல்லாம் இதுவாயிடும், நம்ம இறந்துருவோம். 7 மாசம் 8 மாசத்துல வந்து நம்ம பண்ணாக்கா 7 மாசத்துல இட்டுட்டு போறாங்கம்மா. நுங்கம்பாக்கத்துல போயிட்டு டாக்டர் கிட்ட நான் இது பண்ணேன், நாளைக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுறாங்க, ஏன் எதிரிலேயே பேசுறாங்க. நாளைக்கு வர சொன்னாரு டாக்டர், இவங்களை இட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது திருப்பி என்ன இவர் இருந்த இடத்துக்கே போக வேண்டியது வந்துச்சுங்க. இப்ப நாங்க 2 பேரும் தனியா இருந்தோம். லாஸ்ட் டைம்ல வந்து கெல்லிஸ்ல இருந்தாங்க. அப்ப அங்க போனவன அந்த வீட்டுல இருக்கவங்க என்ன சொன்னாங்க, நீ போனீன்னா செத்துருவ, நீ 7 மாசம் திடீர்னு உன்னால தாங்க முடியாது, இந்த குழந்தைய நீ இது பண்ணிடாதம்மா, இந்த குழந்தைய காப்பாத்திடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு அந்த சீரியஸ் எல்லாம் தெரியாதுங்க. இப்ப நாங்க 2 பேரும் தனியா இருந்தோம். லாஸ்ட் டைம்ல வந்து கெல்லிஸ்ல இருந்தாங்க. அப்ப அங்க போனவன அந்த வீட்டுல இருக்கவங்க என்ன, செத்துருவ, நீ 7 மாசம் திடீர்னு உன்னால தாங்க முடியாது, இந்த குழந்தைய நீ இது பண்ணிடாதம்மா, இந்த குழந்தைய காப்பாத்திடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு அந்த சீரியஸ் எல்லாம் தெரியாதுங்க. இந்த மாதிரி ஒரு ஆபத்து கட்டத்துல இருக்கோன்றது எனக்கு தெரியாது. சரிம்மா சரி, நான் போக மாட்டேன். இதுக்கு இடையில என்னாச்சுங்க, அங்க பக்கத்துலயே ஒரு டேங்க் இருக்கு, தண்ணி டேங்க். கெல்லிஸ் பக்கத்துல வந்து ஒரு இது இருக்கு, காவா. அங்க தண்ணி 24 hours போகும் போறது. அங்க இருக்கவங்க எல்லாம் வண்ணாருங்க, அவங்க எல்லாம் துணி துவைச்சிட்டு இருந்தாங்க. அங்க போயிட்டு நான் என்ன செய்தேன், துணியை அலசறதுக்காக போனேன், துணி துவைக்கிறதுக்காக போனேங்க. அங்க அந்த டேங்க் திருப்புறவரு என்னுடைய ரயில்வே இதுல இருந்து பாருங்க, ரயில்வே குவார்டர்ஸ்ல இருக்கும்போது எதிர் வீட்டுக்காரர் பெருமாள்னு சொல்லிட்டு அவர் எதிர் வீட்டுக்காரங்க. அவரு என்ன செய்வாருங்க, நேரா வந்து எழிலரசிங்க என் பேரு, ஸ்கூல் நேம் வந்து இளவரசி. இங்க என்ன பண்ற, எப்படிமா இருக்கிறீங்கன்னா, அப்ப சொன்னேன் அப்பாவுக்கெல்லாம் தெரியாதுன்னா நான் இங்க இருக்கிறது, நான் இந்த இடத்துல எல்லாம் யதார்த்தமா உண்மையை சொல்றீங்க எல்லாத்தையும். அவர் நேரா எங்க வீட்டுல போயிட்டு சொல்லிட்டாங்க, அம்மா வீட்டுல இது மாதிரி எழில் வந்து நான் பார்த்தேன், வீட்டுல சொல்லாதேன்னு சொல்லிட்டாங்க. உடனே எங்க அப்பா சொன்னாரு, அது கிணத்துல விழுந்து செத்து போச்சு, அது செத்து போச்சு, அதை போய் இங்க பேசுறீங்கன்ட்டு எங்க அப்பா ஏதோ கோவத்துல என்ன சொன்னாரோ தெரியாதுங்க. செத்துட்டாங்கன்னு சொன்னாங்கன்ட்டு அம்மா தான் சொன்னாங்க. அது செத்துட்டாங்கன்னு சொன்ன பிறகு இதுக்கிடையில எங்க அம்மா மனசு கேட்காத, யாருக்கும் தெரியாம என் தம்பியை விட்டு அனுப்பிச்சாங்க. நீ போய் அக்கா இருக்காங்களா போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ காசு கொடுத்து நீ போய் பாருன்னு சொல்லிட்டு கெல்லிஸ்க்கு என்ன அந்த தம்பியை அனுப்பிச்சாங்க. அனுப்பின உடனே என் தம்பி வந்தான். வந்துட்டு பார்த்துட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டான். எங்க அம்மா தெரியாம வந்தாங்க என்னை பாக்குறதுக்கு. அப்பாவுக்கு தெரியாம, அப்பா பயங்கரமானவர், இப்படி செய்துட்ட பிறகு வர்றதுக்கு அசிங்கம் இல்லைங்களா, அவங்களுக்கும் தெரியாம, அண்ணனுக்கும் தெரியாம, அப்பாவுக்கும் தெரியாம நேரா வந்து என்னை பார்த்தாருங்க. பார்த்த பிறகு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு காசெல்லாம் கொடுத்தாங்க. இதை பயன்படுத்தி நீ ஒரு என்ன செய்தாருங்க, எங்க மாமாவுக்கு ஹைதராபாத்ல உடம்பு சரியில்லை, அவரை போய் பார்த்துக்கனா ஹோட்டல்ல பாக்குறதுக்கு ஆள் இல்லை ஹைதராபாத்ல, நான் போறேன், நீ கல்யாணம் பண்ணிக்கோ, வேற யாரையாவது உங்க அம்மா பண்ணாங்கன்னா நீங்க பண்ணிக்கங்க, நான் இதுல குறுக்க வரமாட்டேன். இதை நான் என் வீட்டுல சொல்லலாமா, ரொம்ப நாளா சொல்லலை. ஏன்னா அண்ணன் உடனே ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லைங்க. அதுக்கப்புறம் 3 மாசம் பொறுத்து பாப்பா பிறந்துச்சு. எங்க பொண்ணு அம்மாவை கூட்டிட்டு போயிட்டாங்களா வீட்டுக்கு? இட்டுட்டு போயிட்டாங்க. இவர் விட்டுட்டாருங்க, இவரு தான் எஸ்கேப் ஆயிட்டாருங்களே.
ஒரு ஹைதராபாத் போனாரு, 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு. convince ஆயிட்டாரு. யாரு அப்பா இல்ல. எனக்கு ஒரு 10 தெரு தாண்டி எனக்கு அம்மா வாடகைக்கு வச்சு டெலிவரி டைம் ஆச்சே, இந்த பொண்ணு இது அப்பாவுக்கு தெரியாம அப்பாவுக்கு தெரியாம பண்ணாங்க. அம்மா தெரியாது, அம்மா அப்பாவுக்கு தெரியாது. அப்பதான் கருமாதி நோட்டீஸ் அடிச்சுட்டு என் மூஞ்சில வந்தாக்க ஏதாவது பண்ணிடுவாங்கன்ற பயத்துல அவங்களும் மாட்டிக்குவாங்க, அம்மாவும் மாட்டிக்குவாங்கன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க அத்தைங்க பேச்சு கேட்டு அண்ணி நீ வந்து பொண்ணு விட்டுறாத, அப்பா சொன்ன அண்ணன் சொன்னா கூட இதுன்னு அத்தைங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க. சொன்ன உடனே அத்தைங்க பேச்சு கேட்டு அம்மா என்ன செஞ்சாங்க, ஒரு 10 வீடு தாண்டி எங்க அத்தையை எனக்கு துணைச்சி வச்சு டெலிவரி ஆகிற வரையிலும் அங்கேயே இருந்தாங்க. அங்கேயே இருந்து குழந்தை பிறந்து மறுநாள் இது மாதிரி அக்கா வீட்டுக்கார்கிட்ட போய் சொல்றாங்க, அவருடைய அக்கா வீட்டுல இந்த மாதிரி எங்க அண்ணனுடைய ஃப்ரெண்டு சொல்றாங்க, உனக்கு மச்சான் பொண்ணு பிறந்திருக்குது, உங்க மச்சானுக்கு பொண்ணு பிறந்திருக்குன்னா அது 10 பேர்கிட்ட போயிட்டு வந்திருக்கோம், அது எவன் கிட்ட எல்லாம் எங்கெங்கெல்லாம் போரிக்கின்னு இருந்தது, அது போய் எங்க மச்சானுக்கு பிறந்ததா அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அண்ணன் என்ன செஞ்சாரு, கெடபரை எடுத்துன்னு போயிட்டு அண்ணன் நைட்டே பிறந்த அப்போ இதுல பிறந்துச்சுமா அகரம் ஹாஸ்பிட்டல்ல எங்க பாப்பா எங்க பொண்ணு பிறந்துச்சுன்னு அந்த இது அண்ணன் நைட்டே போயிட்டு அப்பா ரயில்வேல இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. உடனே போய் கெடபரையில பதுங்கி இருந்து எடுத்து குத்துனாரு. அவர் சொன்னவரை அக்கா புருஷனை, இவன் தான் உடந்த இது மாதிரி கையெழுத்து வாங்க சொன்னதெல்லாம் அவர் தான் சீஃப், அவங்க வீட்டுக்கே ஹெட் அந்த லவர். அக்கா புருஷன் கலைக்கிறதுக்கெல்லாம் அந்த பேப்பர்ல எல்லாம் 3 கையெழுத்து வாங்கிட்டு ஒரு அக்காவுக்கு தான் லவர், ஒரு அக்கா புருஷன். அப்போ உடனே வீட்டுல வந்து நேரம் என்ன செஞ்சாங்க, எடப்பரையில குத்திட்ட உடனே அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் ஆச்சுமா. அதுக்கப்புறம் கேஸ் வந்து இது படிக்கிற பையன், அப்போ அண்ணன் டிகிரி படிச்சுட்டு இருந்தார், பிரசிடென்சி காலேஜில் படிச்சுட்டு இருந்தார் BA. அப்போ சொன்னாங்க இது படிக்கிற டைம், அப்போ 75 கேஸ் மாதிரி அதை ஆக்கி அடில் தடில் கேஸ் மாதிரி. அவருக்கு ஒன்றும் ஆகலைங்க, சும்மா அடி பட்டுச்சு, ஆனால் அவருக்கு ரொம்ப இதுவாகலைங்க. அதோடமா பிறந்தவொடனே நான் பலமுறை அவங்க வீட்டுக்கு போனேங்க, இந்த மாதிரி குழந்தை இருக்குது. யார் மாதிரி இருக்கும் அப்பாவேங்க பயங்கரமா அது இவங்களையும் அவங்களையும் பார்த்தாக்கா எதுவும் தேவையில்லை சொல்றதுக்கு. உங்களை வேண்டாம்னு அவங்க சொல்றதுக்கு என்னமா காரணம்? அந்தஸ்து, ஜாதி என்ன வித்தியாசம் இருந்ததா? ஏன் உங்களை அப்படி அவங்க ஏத்துக்கவே இல்லை? லவ் பண்ண தெரிஞ்சவருக்கு ஏன் தாடி? அதுதாங்க தெரியல, என்ன காரணம் எனக்கும் புரியலைங்க. ஏதாவது அந்தஸ்து பேதம் இருந்ததா, ஜாதி பேதம்? அது எனக்கு அதுதாங்க எனக்கு சொல்ல தெரியல, அது என்ன காரணம்னு தெரியல. அவரு பழகின இதுக்கு ஏன் விட்டாரு? அக்கா தங்கச்சிங்க தான் அவங்க காரணமேன்ட்டு நான் வந்து நினைக்கிறேங்க. அக்கா தங்கச்சிங்க தான் இவங்க, அவங்க பேச்சு கேட்டுதான் உனக்கு என்ன, நம்ம கேரளாவில நல்ல பொண்ணுங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இத போய் புடிச்சுக்கணும் என்ன, அது மாதிரி. அவர் கேரளா மலையாளிங்க. ஓ, அவருக்கு மலையாளி, அதனால இத போய் ஏண்டா அப்படின்னு அவங்க அது மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கலான்ட்டு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க. எனக்கு அவங்க அக்காவெல்லாம் பெருசா தெரியல, உங்களை லவ் பண்ணவர் தான் மேலதான் தவறா தெரியுது. அதுக்கப்புறமா அதோட நான் என்ன நீங்க கேட்டீங்களா ஏன் என்ன விட்டீங்கன்னு? என்னம்மா என்னதான் கலைக்கணும்னு சொல்லி பண்ணிட்டு என்ன தேடாதே என்ன இது பண்ணாதேன்னு சொல்லும் போது நான் என்ன செய்ய முடியுங்க? நீ பண்ணிக்கோ, அம்மா கிட்ட நீ போயிட்ட, அம்மா சொல்ற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன்னுடைய லைஃப்ல நான் குறுக்கிட மாட்டேன் சொல்லிட்டு கடைசியில போறவங்களை போயிட்டு நான் என்ன போயிட்டு வீட்டுல போனா சண்டைங்க வரும், இதை வச்சு அடில் தடில் ஆகும். அவங்க வீட்டை ஏதாவது பண்ணுவாங்க அண்ணன் தம்பிங்க. இப்ப வீட்டுக்கு ஒரு பொண்ணை விட்டுட்டு போனா அண்ணன் தம்பிங்க அதை வாங்குவோம். கிட்டத்தட்ட உங்க பொண்ணை வந்து ஒரு அதிசய குழந்தைன்னு தான் சொல்லணும். நீங்க உலகத்தை பாக்குறதுக்கு முன்னாடி எத்தனை கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறீங்க, நீங்க வெளியில வரக்கூடாதுங்கிறதுக்கு உங்க சொந்த குடும்பமே எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்குதுங்கிறது அம்மா சொல்லியிருப்பாங்க இல்லையா? என்ன நினைக்கிறீங்க அம்மா பண்ணது இந்த சூழ்நிலை, அது தேவையே இல்லாம உங்களை பாதிக்கிறது? எப்படி வளர்த்துறாங்க அம்மா? நான் தாத்தா பாட்டி வீட்டில் தான் அம்மா விட்டு போனது. அம்மா 7 வயசு வரைக்கும் என் கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் டியூட்டி ஜாயின் பண்ணிட்டு 82ல் அவங்க போயிட்டாங்க பள்ளிப்பட்டுக்கு. ஆனால் வீக்லி கம்பல்சரி இங்கே தான் இருப்பாங்க. வரேன்னா வெள்ளிக்கிழமை டியூட்டி முடிச்ச உடனே இங்கே என்ன வேலை பார்த்தீங்கம்மா? அங்கன்வாடி பணியாளர் மேடம். ஓ அப்படியா? பால்வாடி. அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணிக்கலையாம்மா நீங்க? இல்லை மேடம், நான் பாப்பாக்காக பண்ணவே இல்லைங்க, கல்யாணம் பண்ணிக்கல. அப்படியே என்ன இனிஷியல் போட்டுக்கீங்க? அந்த இனிஷியலே எனக்கு இப்போ ஒன்றும் MVன்ட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு என் தாத்தா என்ன வச்சாரு, MV தேவின்ட்டு வச்சுருக்காங்க. பாஸ்போர்ட் ஆஃபீஸில் நான் இது பண்ணும்போது MVக்கு அதை எக்ஸ்பெண்ட் பண்ணி கொடுன்னு எனக்கு என்ன எழுதுறதுன்னு தெரியல. அதாவது
Right நானா soil தான் ஆ இருக்க சொன்னது. குழந்தைய கூட நானா ஒரு வீணா- பேர் தான் போட்டுக்கோம் அப்பாவுடைய ஒரு பேரை. நீங்க அப்பாவுடைய நிக்நேமோட சேர்த்து பேரை போட்டுருக்கீங்க. யாரு அது? யாரையாவது கேட்டீங்களா நீங்க? எனக்கு இது நானா கொடுத்தது பாஸ்போர்ட் ஆபீஸ்ல. எம்பி தேவின்னு என்ன கொடுக்கறது அந்த நேரத்துல எனக்கும் தெரியாது. பாஸ்போர்ட் 18 இயர்ஸ் மேல தானே எடுத்தது. என்னென்ன விதமான சிரமப்பட்டீங்க தேவி? அப்பா இல்ல, அம்மா நிறைய 7 வயசு வரைக்கும் அதாவது- இருந்தாங்க, வெளியில போயிட்டாங்க. இன்னைக்கு பாக்குறேன்ல என் பிள்ளைங்க படுற கஷ்டத்தை பாக்குறேன்ல, என்னோட பிள்ளைங்க படுற கஷ்டத்தை பாக்குறேன்ல. அப்ப நானும் அந்த வயசுல கேட்டிருப்பேன்ல எங்க அம்மா என்ன சும்மா பிள்ளைகளுக்கு? என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டார் 2010. Oh God. ஆ. ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல பஹ்ரைன்ல தான் இருந்தோம் நாங்க. 2006ல போனதா. ஓ, நல்ல இடத்துல நல்லா வளர்த்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க தாத்தாவும் பாட்டியும். தாத்தா பாட்டி இல்ல, பாட்டி பேரலைஸ் அட்டாக் ஆயிட்டு அவங்க ஒரு 10 வருஷம் இருந்தாங்க. தாத்தாக்கு பென்ஷன் கிடையாது, ரயில்வே எம்ப்ளாயி. அவரும் மாமா மட்டும்தான் என்ன இது பண்ணது ஆதரவுன்னா அவங்க. நீங்க என்ன படிச்சீங்க? நான் பிபிஏ படிச்சேன். வேலை பாத்தீங்களா? வேலை எங்கேயும் போகலாம், வேலைக்கு எங்கேயும். வேலைக்கு எங்கேயும் போகல. இப்ப வேலை பாக்குறீங்களா? இப்ப ஜாஸ்தி இல்ல, நான் மறுபடியும் அங்க வேற கிளம்பலான்னு. பஹ்ரைன்ல என்ன வேலை பார்த்தாரு உங்க ஹஸ்பண்ட்? சீனியர் டெக்னீஷியன், ஃபயர் டெக்னீஷியன். ஃபயர் டெக்னீஷியன். அதுல உங்களுக்கு வேலை கிடைக்குமா அந்த இல்ல கம்பெனில? அவங்க கூப்பிட்டு தான் இருக்காங்க வர சொல்லி. அங்க என்னோட ஹஸ்பண்ட்க்கு நல்ல நேம். நான் ஆல்ரெடி என்ன கொடுமை, நீங்க பிறந்ததுல இருந்தே உங்களுக்கு வந்து, அதாவது ஜனிச்சதுல இருந்தே பிரச்சனை இருந்திருக்கு. உலகத்தை பார்க்கவே இவ்வளவு சிரமப்பட்டீங்க, அதையும் மீறி பிறந்திருக்கீங்க, இவ்வளவு அழகா வளர்ந்திருக்கீங்க, வளர்றதுக்கு போராடி இருக்கீங்க. அப்பா இல்லாத போராட்டம்ங்கிறது உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டப்பட்டோம். என்ன அது மாதிரி ஏதாவது அவமானப்பட்ட சம்பவங்கள்? அவமானப்பட்டதுன்ட்டு இல்ல, இப்ப ரொம்ப அவமானப்படுறேன். அதாவது என்ன அந்த சின்ன மாதிரி வயசுல அப்பா தெரியல இல்லாத உங்களுக்கு. அளவுக்கு தான் என்ன வந்துட்டு அந்த என்ன எங்க தெருவுல பொறுத்த வரைக்கும் என்ன யாரும் கேட்டது கிடையாது. ஏன்னா என்னோட மலையாளி பொண்ணுன்ட்டு தான் எல்லாரும் சொல்லுவாங்களே ஒழிய யாரும் இது பண்ணது கிடையாது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு தாசில்தார் ஆபீஸ்ல போனா கூட அன்னைக்கு கேக்குறாங்க, எங்க அப்ப நம்ம அப்ரேஷன் செத்த உடனே அடுத்த ஆப்ஷனே என்னன்னா அப்ப நம்ம பண்றாங்கன்றாங்க. இல்லங்க அவர் விட்டுட்டு ஓடிட்டாரு. அதனால எப்படி அந்த இடத்துல இன்னைக்குதான் அதை நான் ஃபேஸ் பண்றேன். எங்க தாத்தா பாட்டி கிட்ட அண்ணா கிட்ட வளர்ற தாய் மாமன் அண்ணா தான் வளர்த்துவாங்க நினைக்கிறேன். எந்த ஒருத்தர் கூட என்ன கேட்டது இல்லை. யாரு உங்க அப்பான்ற வார்த்தை கூட யாருமே எனக்கு கேட்டது கிடையாது. அந்த மாதிரிதான் வளர்ந்த. எனக்கு கிடைச்ச ஹஸ்பண்ட் தங்கமான ஹஸ்பண்ட். இந்த விஷயம் மாமனார் மாமியார்னால எல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்ல, எல்லாருமே தெரிஞ்சே இறந்துட்டாங்க. பண்ணிட்டாங்க. அவங்களும் இறந்துட்டாங்க. லவ் மேரேஜா உங்களுக்கு? இல்ல, பார்த்துதான் பண்ணது. அதாவது கலரி இல்ல, நான் கராத்தே கிளாஸ்ல இருக்கும்போது அவரு என்னோட சீனியர். கலரி வேற கத்துட்டு இருக்கீங்களா? கலரி முடிச்சிருக்கோம். ஓகே. அப்ப அதுலயும் அவரு எனக்கு சீனியர் பேட்ச் அவரு. அப்ப இன்னொருத்தவங்க மூலமா அலைன்ஸ் வந்துட்டு கட்டிக்கிறீங்களான்னு கேட்டு இஷ்டப்பட்டு எத்தனை கட்டினது. வருஷம் கல்யாணம் ஆகி இருந்தீங்க? 2003ல மேரேஜ் ஆச்சு. ஓகே. அந்த 10th மந்த் அவரு அப்ராட் போயிட்டாரு. சரி. என் குழந்தை போறேன். அப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு செகண்ட் வெக்கேஷன் வந்த பிறகு நான் அவரோட திரும்பி போயிட்டேன். 2006ல இருந்து 4 இயர்ஸ் குழந்தைங்க? 2 பொண்ணு இருக்குது. அப்படியா? என்ன படிக்கிறாங்க? ஒருத்தி 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, ஒருத்தி யூகேஜி. இந்த அம்மா அவங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய பிறப்பு வளர்ப்பு, இத பத்தி உங்களுடைய பர்சனல் அபிப்பிராயம் என்ன? எனக்கு எங்க அப்பா மேலதாங்க ரொம்ப பாசம் இருந்தது. பாசமா இருந்ததுங்க. அவரு அதாவது இன்னைக்கு பாசம் இருந்தது அப்பா மேல? கண்டிப்பா. போய் நீங்க பாக்க ட்ரை பண்ணலையா ஒரு கட்டத்துக்கு மேல? அண்ணனோட பயம், வீட்டோட பயம், எங்க 2 அண்ணன்களோட பயத்தினால அந்த எண்ணமே எனக்கு வரல. ஆனா ரொம்ப எனக்கு வந்துட்டு அண்ணன்னா தாய் மாமனை தான் சொல்றேன். எனக்கு குழந்தைல இருந்து இப்ப அவங்க கிட்ட இருக்கிறதுனால அண்ணா அண்ணான்ட்டு கூப்பிட்டுதான். என்னோட அம்மாவையே நான் அக்கான்ட்டு தான் கூப்பிட்டுருக்கேன். எனக்கு கொஞ்சம் நினைவு தெரிஞ்ச பிறகுதான் தாத்தா பாட்டியை தான் அம்மா அப்பான்ட்டு கூப்பிட்டுருக்கேன். கொஞ்சம் புத்தி தெரிஞ்ச பிறகுதான் ஓ இல்ல இவங்கதான் அம்மா. அந்த வயசுலதான் எனக்கு தெரியுமே ஒழிய சின்ன வயசுல நான் இவங்களை அக்கா தான் கூப்பிட்டுருக்கேன். எவ்வளவு வினோதம் வாழ்க்கை ஒவ்வொருத்தர். சொந்த பொண்ணு அக்கான்னு சொன்னப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? கஷ்டமா சொல்லலையா நீங்க அம்மான்னு கூப்பிடுமா, நான் தான் அம்மான்னு? இல்ல மேடம், சொல்லல. ஏன்? அம்மா அப்பாவை வந்து அம்மா அப்பான்ட்டு உரிமையா கூப்பிடும்போது அது சொல்ல முடியும். கூட தாத்தாவோட பயங்க எங்க அம்மாக்கு. எனக்கு ஒண்ணு புரியல. தாத்தாட்ட பயம், அப்பாட்ட பயம், அதனாலதான் நீங்க முதல்ல உங்க காதல சொல்லல, அடுத்து கன்சீவ் ஆனது சொல்லல, குழந்தை பிறப்பு சொல்லல. ஆனாலும் அந்த தகப்பன் வீட்டு தான் உங்களை கொண்டு வந்து ஒரு சேஃப் கார்ட் பண்ணி குழந்தை பிறப்பு, அதுக்கப்புறம் வளர்ப்பு, இவ்வளவு பாசமா ஒரு எந்த எண்ணமே நெகட்டிவ் ஃபீலிங்கே இல்லாம அந்த குழந்தைய இவ்வளவு அழகா வளர்த்து கொடுத்துருக்காரு. அந்த அப்பா கிட்ட இன்னும் பயம்ங்கிறது ஏன்? சில சமயம் தவறுகளை ஒரு தைரியமா ஒத்துக்கிட்டோம்னாலே பாதி பிரச்சனை குறைஞ்சு போயிடும். ஏன் அதை செய்யல நீங்க? அவரை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க மேடம், எங்க ஃபேமிலி ஃபுல்லா. உங்க 2 பேத்துக்குள்ள எப்படிமா இருக்கும் உறவு? அன்பான உறவு தான் மேடம்.
அம்மா பொண்ணுன்னும் போது அந்த பாசம் அந்த இதெல்லாம் அப்படியே. வளர்ந்ததுக்கு பிறகும் இந்த தாய் மேல உங்களுக்கு எதுவும் கோபம் இல்லையா, வருத்தம் இல்லையா? என் வாழ்க்கையை இப்படி ஒரு கேள்விக்குறி ஆக்கியிருக்கியே, இவ்வளவு ஒரு பள்ளம் வச்சிருக்கியே, என் அம்மா மேல கோபம் இல்லையா உங்களுக்கு? இல்லைங்க, என்னோட அதான் சொல்லுங்க, ஏன் எங்க இப்படி அம்மா மேல பண்ணீங்க? இன்னும் ரொம்ப அஃபெக்ஷன்றது எனக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகுதான். அது வரைக்கும் இல்லை. உண்மையில எனக்கு வந்துட்டு அம்மான்றது இருக்குதே வெளியே ரொம்ப அஃபெக்ஷன்றது. நான் அவஸ்தைப்பட்டேன் பாருங்க, என் பிள்ளைய வச்சுட்டு. ஐயோ என் ஹஸ்பண்ட் இல்லையே, ஊருக்கு தான் அவர் போயினாரு, வேலை விஷயமா போயிட்டாரு. இருந்தாலும் சே அந்த குழந்தைய பாக்குறதுக்கு கூட இல்லையேன்ட்டு நான் வச்சுன்னு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நைட்டும் நான் அழுதேன்ல. அப்ப எங்க அம்மா எவ்வளவு அழுதுருப்பாங்க அந்த வயசுல. உங்களுக்கு கண்டிப்பா அந்த உணர்வுன்றது இருந்திருக்கல. என் குழந்தைய வச்சிருக்கும் போது உங்களுக்காவது ரெகக்னிஷன் இருந்தது, இருந்தது. அது இல்லாத அங்கீகாரம், ஹோல் ஃபேமிலியோட சப்போர்ட் எல்லாம் இருந்தது. அவங்களுக்கு அது எதுவுமே இல்ல. இல்லாத அவங்க எவ்வளவு துடிச்சிருப்பாங்கன்றத அன்னைக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இன்னைக்கு இன்னைய வரைக்கும் எங்க அம்மாக்கு ரொம்ப உங்களுக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அம்மா. கண்டிப்பாங்க. நிறைய பேர் இப்படி இருக்க மாட்டாங்கம்மா. 17 வயசுல யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு தவறு பண்ணி ஒரு நல்லவன் நம்பி ஏமாந்து இன்ன வரைக்கும் அந்த குழந்தைக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, உண்மையிலேயே கிரேட். ஏன் உங்க அப்பா போய் நீங்க பார்க்க ட்ரை பண்ணல? அண்ணா அத வீட்டு பயம், எனக்கு ரொம்ப நாள் வரைக்கும் வீட்டு பயம். கொஞ்சம் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிருக்கலாம் இல்லம்மா? இல்லம்மா, இவங்க தான் அபார்ஷன் பண்ணி கலைக்கணும்ன்றவங்க இல்லைங்களா? அப்படி குழந்தை பாருங்க, அப்படி வளர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு ஏன் காட்ட ட்ரை பண்ணல நீங்க? இல்ல மேடம், அவரு நல்ல பதவியில இருக்காரு மேடம். கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதுக்கப்புறம் 2 குழந்தை பத்தி எல்லாம் தெரியும் உங்களுக்கு? பார்த்ததே நான் 37 வருஷம் பொறுத்து தான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த பிறவியில இவரை பார்க்க மாட்டேன், சாகும்போது கூட பார்க்க மாட்டேன், மனசுக்குள்ள இருந்துச்சு. ஆனா அந்த பொண்ணாலதான் அவரை பார்த்தேன். இல்லைன்னா பார்த்துருக்கிறதுக்கு எனக்கு வழியே இல்லை. வெறுப்பு இல்லைங்க, வழி இல்லை. இப்படி விட்டவங்களை போயிட்டு நான் எப்படி பார்க்க முடியும்? ஏன் பார்க்கணும்? ஏன் பார்க்கணும்? ஒரு எண்ணம் தான், வேற ஒண்ணு இல்லை. அத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? கோவம் இல்லையா அந்த ஆளை பார்த்தா? திரும்பிக்கணும், அப்படியே சட்டை பிடிச்சு உழுக்கணும்னு தோணுது அப்படின்னு திருப்பிட்டேன். அதுக்கப்புறம் அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? இல்லம்மா, அவர் வந்து பழையபடி நான் ஏமாறுவேனான்ற மாதிரி அவர் சிக்னல் பண்றாரு. அப்படியாம்மா? தெரியல, எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியுங்க. திருப்பி நான் அந்த மாதிரி தான் ஏமாளியா இருப்பேனான்னு சொல்லிட்டு அவரு பல தடவை அவர் பார்த்தாரு. அந்த பார்வை எனக்கு பிடிக்கல. இவங்களை பார்க்கறத விட நம்ம அப்படின்னு திரும்பிட்டேன். பார்க்க முடியல. நிறைய பெண்கள் ஆக்சுவலா உங்களை மாதிரி இல்லை. இப்ப நான் சமீப காலத்துல நீங்க போன ஜெனரேஷனை சேர்ந்தவங்க இவ்வளவு உறுதியா இருக்கீங்க. இப்பத்த பெண்கள் நிறைய பேரு கணவன் 1000 தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு என் புருஷன் வேணும், எனக்கு என் புருஷன் வேணும், அவ்வளோ பலவீனமா போயிடுறாங்க. புருஷன் வேணும் தான், ஆனா மகா பாதங்களை பண்ண புருஷனை கூட வேணும் வேணும்னு சொல்றத என்னாலேயே நிறைய டைம் ஏத்துக்கவே முடியாது. பாக்குறேங்க நிகழ்ச்சி. அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைகள்லாம் வந்திருந்தாங்களா? இல்லம்மா, அதுக்கு பிறகு அவங்களுக்கு பேச ட்ரை தெரியாதுன்னு பண்ணாங்களா? சொல்லி கேள்விப்பட்டேம்மா. அவங்க ஃபேமிலிக்கே தெரியாது, பொண்ணு பிள்ளைங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டாங்க. தெரியாது. அது கூட என்னுடைய மகளால தான் எனக்கு தெரியும். இல்லைன்னா அது கூட எனக்கு இப்ப இந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல எங்க உங்க அப்பா இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என் ஹஸ்பண்டோட டெத், ஒருத்தவங்க ரிலேட்டிவ் டெத் பண்ணணும். அங்க என்ன ஆச்சுன்னா, நைட்டு படுத்துட்டு இருக்கும்போது கேக்குறாங்க, என்ன உங்க அப்பா என்ன பண்றாரு என்னன்னு. இல்ல சரி, அந்த இடத்துல எனக்கு அவாய்ட் பண்றதுக்கு செத்துட்டாருங்கன்ட்டு தான் சொன்னேன். சொன்ன உடனே எங்க அம்மாவை பாக்குறாங்க. ஓ, இவங்க பரம்பரையே சின்ன வயசுலயே இப்படி அறுத்துட்டு வரவங்க போலன்ட்டு அப்படி பார்த்த உடனே எனக்கு சரி, ஒரு பையன் சொல்லிட்டா, அடுத்ததுல எப்படி செத்தாரு, ஆக்சிடென்டா இல்ல ஹார்ட் அட்டாக்கா, அடுத்தடுத்து என்னால போய்ங்க சொல்ல முடியல. ஏன்னா இந்த மாதிரி ஃபேஸ் பண்றது நான் இப்பதான் புதுசா ஓடிட்டாருன்ட்டு சொல்றதுக்கு என்னால முடியல. இந்த வரைக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்ல? கணவரும் போனதுக்கு பிறகு அதிகமா வந்திருக்கு. கணவர் போன பிறகு அவங்க சொந்தக்காரங்களோட இதுக்கு போனதுனால அப்ப அடுத்தடுத்து இந்த மாதிரி கேள்விகள் வந்து ஒரு இது எனக்கு கண்டிப்பா எனக்கு ஏதாவது ஒண்ணு. அடுத்தது அண்ணன் படுற கஷ்டம் என்னால பார்க்க முடியல. இன்னைக்கு அவர் பென்ஷன் வாங்குறாரு, அந்த பென்ஷன்ல நாங்க இருக்கிறோம். எனக்கும் அங்க எந்த செட்டில்மெண்ட்டும் கிடைக்கல. அப்ப அவர் வந்துட்டு என் பிள்ளைங்க எல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு நாளும் அந்த வேதனை படுறத என்னால ஜீர்ணிக்கவே முடியல. ஐயோ, நான் போய் எங்கன்னா வேலைக்கு போட்டா, எங்கன்னா ஒரு இந்த வேலை செய்யட்டா, ஒவ்வொரு நாள். அப்ப எனக்கு படிச்சவங்க வேலைக்கு போகணும் ட்ரை பண்ணல? போனேன், கண்டிப்பா போவேன். எனக்கு இப்ப வந்து அவர் இறந்துட்டு நான் எங்கேயும் வெளியவே போல. என்னால போற அளவுக்கு இல்ல. போவேன் கண்டிப்பா, என் பிள்ளைங்களோட ஃபியூச்சருக்கு நான் போய் தானே ஆகணும். ஃபயர் ஆக்சிடென்ட் ஒரு 100 ml பெயிண்ட் என்னோட ஹஸ்பண்டே ஆயிடுச்சு. வெறும் 100 ml பெயிண்டில் ஃபைனல் டே, லாஸ்ட் டே அந்த ப்ராஜெக்ட் முடிக்க போறாங்க. ஜஸ்ட் ஒரு வெல்டு பண்ணிட்டு அந்த இடத்துல பெயிண்ட் அடிச்சுட்டு கீழே இறங்கணும். ஹைட்ராலிக்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது
அந்த ஸ்பார்க் பட்டு ஃபயர் ஆகி அதை கிக் பண்ணி தள்ள போக மேலே பட்டுட்டு பாடியை நான் இங்கே தான் கொண்டு வந்தேன், வேப்பம்பட்டுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். நானும் அங்கே தான் இருந்தேன் அவரோட இறக்கும்போது. ரொம்ப பட்டுட்டேங்க அங்கே தனியாக போய் நான் பட்ட கஷ்டம். அவரை இன்னும் கூட கூட என்னால் இருக்க முடியல தெரியுமா. இன்னைக்காவது வந்துட்டு இங்கே எல்லாம் ஒரு டெத்துனா எப்படி இருக்கேன், ஜஸ்ட் அவரை ஒரு 10 நிமிஷம் ஹாஸ்பிட்டல் விசிட்டர்ஸ் மாதிரி பார்த்தேன். நான் கூட என்ன இருக்கவே விடல. போக 4 மணிக்கு மேடம் வந்து, கம்பெனி கொஞ்சம் நல்ல மேடம், அவங்க வந்து கூட்டிட்டு போவாங்க, 10 நிமிஷம் காட்டுவாங்க, அவ்வளோதான் அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு. 4 நாள் அங்கே 26th ஆக்சிடென்ட் ஆச்சு, 29th மார்னிங் இறந்துட்டாரு. சரி பாடி வெளியே வரோன்ட்டு பார்க்கலான்னா அதே மோர்ச்சுவரியில் பேக் சைடு போயிட்டு 5 நாள் பார்க்கல. ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி மேடம் வந்துட்டு வந்து உங்க ஹஸ்பண்டை பார்க்க வரியான்ட்டு கூப்பிடுறாங்க. எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இந்த சினாரியோல உங்களுடைய தவறுன்னு எதுவுமே இல்லை இல்லம்மா, உங்க பொண்ணு மேல எந்த தப்புமே இல்லை. கிடைச்ச வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சு. சரி அட்லீஸ்ட் நீங்க என் பிள்ளைங்க கண்டிப்பா அதுங்களை நல்ல ஒரு இதுக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னும் போது எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும். அது எங்க அப்பனோட இது வேணும். அந்த ரெகக்னிஷன் கேட்க கண்டிப்பா எனக்கு வேணும். அதாவது மூத்த குழந்தையா உங்களுக்கு என்ன வந்துட்டு இது பண்ணல, என்ன வளர்க்கல. இன்னைக்கு ஒரு குழந்தைய வளர்க்கறதுல எவ்வளவு கஷ்டம். இன்னைக்கு நான் அந்த 2 பிள்ளைங்களுக்கு மாசானா ஃபீஸ் கட்டி தானே, சும்மா பேருக்கு வேணா சொல்ல, ஆனா மாசானா நான் தானே அதுங்களுக்கு சாப்பாடு போட்டாகணும், நான் தானே இது எல்லாமே பண்ணி ஆகணும். சிங்கிள் தாயா அவங்க உங்களை வளர்த்தினப்ப ஏன் உங்களால வளர்க்க முடியாது அந்த குழந்தைகளை? என் தாத்தா பாட்டி கிட்ட தானே வளர்த்தேன். அந்த அம்மா வெறும் 500 ரூபாய் எவ்வளவு அவங்க போகும்போது 65 ரூபாய் மேடம் சம்பளம். இன்னைக்கு இன்னும் 5000 கூட தாண்டல. அவங்க என்ன பண்ண முடியும் இன்னைக்கு? என்னால போராட முடியும். எனக்கு டிக்ளரேஷன் வேணும், அவர் என்னோட அப்பான்ட்டு என்னை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டிருக்கேன். அம்மா வந்து கணவன் வேண்டான்ட்டாங்க. அவங்களுக்கு தான் அந்த தாலிங்கிறதெல்லாம் நம்ம ஊர்ல ரொம்ப பெரிய சென்டிமெண்ட். டெஃபினட்டா அதுக்குரிய மரியாதை உண்டு. அது இருந்திருந்தா இன்னைக்கு உங்க நிலைமை இப்படி இருக்காது, அவங்க நிலைமை இப்படி இருக்காது. அப்படி சூழ்நிலையில அவங்க வந்து கணவன் வேண்டாம் அப்படின்னு உறுதியா, அவரை பார்க்க கூட பிடிக்கலன்னு உறுதியா இருக்காங்க. உங்களுக்கு ஏன் அப்பா வேணும் திடீர்னு இல்ல, அந்த நாள்ல இருந்து எனக்கு இருந்தது. அவர் இப்ப பேசுன அப்பா பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்பங்க. அவங்களே அவரை பத்தியே நீங்க தான் சரியில்லை, நீங்க தான் சரியில்லை, நீங்க கடப்பரை எடுக்கிறது அடிக்கிறதுன்னு சொன்னா யார் வருவாங்க? நீங்க மிரட்டுறதுனாலதான் அவங்க போனாங்க. அவங்க பக்கம் தான் பேசுவாங்க. நீ போனியம்மா, நீ போய் நீ போய் ஏமா பா, நீங்க சண்டை போட்டதுனால தானே அவங்க ஓடி பண்ண. நீ கடப்பரை எடுத்து கொடுத்தலாம் ஏன் அவர் இருந்திருப்பார்ல. அதாவது அதுவும் இந்த உங்க குடும்பமே சேர்ந்த ஒண்ணும் பண்ணாம இருந்தா அவர் உங்களை பார்க்கவாது வந்திருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க. அதுக்காக 37 வருஷம் உங்களை திரும்பி கூட பார்க்காத ஒரு தகப்பன இன்னும் உங்களுக்கு அவ்வளவு அன்பு இருக்குது. இப்போ அவரோட ரெகக்னிஷன் வேணும்னு நினைக்கிறீங்க. இது நியாயமா? இது நியாயம் இல்லதான். ஆனா இப்ப அவர் பேசின பேச்சுல அந்த அம்மா பண்றது கரெக்ட்னு தோணுது. பண்ணது இன்ன வரைக்கும் அவங்க இப்பதானே எனக்கே கதையே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளவு நாளா அந்த கதையை நான் கேட்டதும் கிடையாதுங்களே, யாரும் சொன்னதும் இல்லையா? இல்லைங்களே, இப்பதான் அவங்க ஒண்ணு இந்த இடத்துல என்ன இப்படி எல்லாம் விட்டுட்டு போயிருக்காமான்னும் போது அது வந்து வெறித்தனமா மாறுது. மலையாளத்து பொண்ணு அப்படிங்கறது ஒரு பெருமையா சொல்லிட்ட மாதிரி தெரியுது. மலையாள முகம் எனக்கு அது எல்லாருமே சொல்லுவாங்க. அது சொல்லி சொல்லி என் மனசுல அந்த இதை கொண்டு வந்துட்டாங்க. வீட்டாண்ட இருக்கிறவங்கள சொல்லி அது எங்களை பொண்ணாச்சா இப்படியே எல்லாரும் சொல்றது. இல்லம்மா அவர் ஏமாத்திட்டு போகணுன்ட்டு இது நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அதுக்கப்புறம் பேசின வார்த்தைங்க என்னால வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு எங்கேயோ ஒரு கார்னர்ல உனக்கு இருக்கோன்னு நினைச்சேன். சத்தால என்ன ஜெயிக்க நான் தான் ஏற்கனவே அழிஞ்சிட்டேன். இன்னும் நீ என்ன அழிக்கிறதுக்கு கேட்டாங்க மேடம். இந்த அளவுக்கு இருக்கிறாங்க. ஒரு துளி உங்க மேல ஒரு பாசம் இல்ல, பிரியமோ அன்போ பேசுன இவ்வளவு இல்லவே இல்லைங்க. எனக்கு அதுதான் எனக்கு என்னால தாங்கி. உங்க மேல கூட பிரியம் இல்லைன்னு உங்களை வேற மாதிரி பார்த்தாருன்னு சொல்றீங்க. இப்படி பாக்குறாரு. பாக்கும்போது அஃபெக்ஷனா அந்த காலத்துல எப்படி என்ன பார்த்தாரோ அந்த மாதிரி பார்வை பாக்குறாரு. அப்ப பாக்கும்போது தேவி பாரு தேவி கொஞ்சம் கூட இது இல்ல பாரு ஈவே இறங்கல. அப்போ தெரிஞ்சு நான் திருப்பி மோசம் பண்றதுக்கு ஒரு காதல் பார்வை திருப்பி மோசம் பண்றதுக்கு. ஆனா உங்க மேல அன்பு இல்ல, மகள் மேல மகளுக்குரிய அன்பு காட்டல. தான் ஆடாட்டாலும் சதையாடும் சொல்லுவாங்களே, அது கூட ஆடல அவருக்கு. அவர் வாய்ஸே அப்பதான் நானே கேக்குறேன். என்ன சொன்னார் அப்போ? நான் இருந்த இந்த அம்மா கூட பழகினேன். ஆனா 75க்கு அப்புறம் என்னன்னு தெரியாது. அதாவது அவர் விட்டுட்டு ஓடனதுக்கு அப்புறம் இந்த அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. இந்த குழந்தைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாரா? ஆனா அப்படி சொல்ல மாட்டேன். அததான் நான் கேக்குறேன். நான் யாரோட கேட்க வேண்டியதுதானே. வர மாட்டேன். நீங்க பேசாதீங்க, நீங்க பேசாதீங்க, நீங்க பேசாதீங்க, உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல. யார் சொல்றா? அவர் சொல்றாரு. இவங்க அப்பாவே சொல்றாரு மேடம். நீங்க பேசாதீங்க, நீங்க யாருன்னே தெரியாது, நீங்க பேச உங்களுக்கு ரைட்ஸே இல்ல. நான் ஏடாகடமா நீங்க கேட்க வேண்டியதானே. பயங்கரமா கேட்டேன் மேடம். என்ன கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? இதே மாதிரி
உனக்கு பிறந்ததான்னு சொல்லு, நீ முதல்ல நீ மற்றதெல்லாம் பேசாத, நீ அவ யாரு, உன்னுடைய பொண்ணு, உன்னுடைய குழந்தை, அதுக்கு பதில் சொல்லு. நான் அதை ஒத்துக்கிறாரா இல்லையா நீங்க கேட்டா? இல்ல மேடம், அவர் வந்து அதை பத்தியே நினைச்சுக்கல. நீங்க ஜெயிக்க விட மாட்டேன், அது தீர்மானமா சொல்றாரு. அப்படி உங்களை ஜெயிக்க விட மாட்டேன். அது நீங்க பார்க்க வேற அவராட்டவே இருக்குன்னு சொல்றீங்களே, அப்படியே டிட்டோ. மனசாட்சின்ற இதுல இந்த அம்மா தெரியுமா தெரியாதுன்னும் போதுதான் அவர் 6 மாசம் இருந்தேன்றத ரொம்ப இதுவா சொன்னது. கடவுள் இதுவா, ஐயப்பன் சாமி சாட்சா, நான் 6 மாச காலம் அவங்களோட நான் இருந்தேன் அப்படின்றது சொல்றாரு. அப்ப நீங்க கர்ப்பமா இருந்தீங்கங்கறத சொல்லல அவரு. சொல்லல, இருந்தேன், ஆனா இந்த குழந்தைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்ற மாதிரி தெரியுது. இப்ப அதான் ஃபைனலா நடந்திருக்கு. ஆமா, இதனாலதான் நான் அப்பவே நான் போய் பாக்கல. இவர் கல்யாணம் பண்ணினாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த வாழ்க்கை ஃபேமிலி சத்தியம் பண்ணி சொல்றேன், உங்களதான் என்னுடைய குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொல்றேமா, நம்ம தான் இதுவானோம், அதுல போய் என்ன எனக்கு சந்தோஷம் வரப்போகுது. அதாவது நான் என்ன எதிர்பார்க்கிறோம்னா, இப்பவாவது வந்து உங்களோட ஹீரோ இன்னைக்காவது ஹீரோவா வில்லன் அவங்க வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில அவர் ஆக்சுவலி வில்லன். அவரு வந்து ஒரு பொறுப்புணர்வோட, ஒரு நல்ல காவல்துறை அதிகாரியா ஒரு பொறுப்புணர்வோட இதுக்குரிய பதில சொல்லுவாரு நம்ம எதிர்பார்த்தேன். ஏன்னா ஒரு லேமேன், பாமர மக்கள் எல்லாம் கூட நம்ம கேட்டா அதுக்குரிய பதில சொல்றாங்க, வந்து அதுக்குரிய ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்லிட்டு போறாங்க. ஒரு காவல்துறை அதிகாரி இவ்வளவு தூரம் ஒளிஞ்சு மறையறது சரியான்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப பேத்தட்டிக், ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. அரசாங்க ஊழியர்கள் மற்றவங்களோட அதிகமா ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டவங்க. அந்த ஒரு சமூக பொறுப்புணர்வு இல்லாம போனது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. உங்களுக்கு உங்க அப்பா கிட்ட இருந்து என்ன வேணுமா? லீகலர் வேணும். லீகலர் நான் தான் நீங்க வந்து அவர்கிட்ட இருந்து சொத்து, காசு, பணம் எதிர்பார்க்கல. அவருடைய ஒரு மகள்ங்கிற அங்கீகாரம் வேணும். இவ்வளவு காலம் உங்களுக்கு என்ன வயதாகுது? இப்போ 37 இயர்ஸ்ல உங்களுக்கு வந்து இப்போ ஒரு சமூகத்துல கணவனும் இறந்ததுக்கு பிறகு அப்பாங்கிற ஒரு பாதுகாப்பு, ஒரு அங்கீகாரம் வேணும்னு எதிர்பார்க்கிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமா சொல்லிக்கிறோம், உங்களுடைய மூத்த மகள், நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும், நீங்க சொன்னாலும் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், உங்களுடைய மூத்த மகள் அச்சு அசலாக உங்களை போலவே இருக்கும். உங்களுடைய மூத்த மகள் உலகமே எதிர்த்தாலும் சரி, ஏற்றுக்கலைனாலும் சரி, நீங்க ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டிய இந்த மூத்த மகள் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது வெறும் அங்கீகாரத்தையும், முடிந்தால் கொஞ்சம் பாசத்தை மட்டுமே. உங்களுடைய சொத்தோ, உங்களுடைய காசு, பணமோ அவங்க எதிர்பார்த்து இங்க வரல. தாராளமா ஏன் வாழ்க்கையை குழப்பிக்கணும்? வாழ்க்கையை மேல 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 ஏன் துன்பமாக்கிக்கணும்? நீங்க ஏன் அந்த அம்மா அந்த அம்மா எங்க அம்மா சொல்லாம அந்த அம்மா அந்த அம்மானது சின்ன வயசுல இருந்து அப்படி பழகிட்டீங்களா? இதெல்லாம் என்ன கொடுமை, என்ன கொடுமை. நேர்களை பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாரும். அந்த காவல்துறை அதிகாரியும் பார்த்துட்டு இருப்பாங்க, மற்ற உயரதிகாரிகளும் கூட செவிமடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் உணர்வுகள், அடுத்த உணர்வை, ஒரு பெண்ணினுடைய ஒரு நல்ல அந்த ஒரு அற்புதமான ஒரு அன்பை, உணர்வை காயப்படுத்தி கொச்சப்படுத்தி என்ன வாழ்க்கை உங்களுக்கு? இப்ப இருக்க வாழ்க்கையை நீங்க காப்பாத்திக்கணும்னு தோணுது. ஏன் பாவம் இந்த அம்மா மட்டும் ஏன் கைவிட்டீங்க? அந்த பொண்ணுக்கு ஏன் அந்த அங்கீகாரம் இல்லை? 37 வருடங்கள் கழித்து வாழ்க்கையினுடைய கிட்டத்தட்ட ஒரு நிறைவு பகுதிக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களோட தவறை திருத்திக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்திருக்கு. அந்த பொண்ணு, மீண்டும் சொல்றேன், அந்த பொண்ணுக்கு தேவை உங்களுடைய அன்பும் அங்கீகாரம் மட்டுமே. உங்களுடைய காசு பணத்தை அது எதிர்பார்க்கல. ஏன் அதை நீங்க ஒத்துக்க கூடாது? ஏன் உங்களுடைய மனைவி கிட்ட இதை பத்தி ஒரு ஒளிவு மறைவு இல்லாம உண்மையை இந்த முறையாவது, இந்த தடவை, இப்பவாவது, இந்த சூழ்நிலையிலாவது ஏன் சொல்லி இந்த பிரச்சனையை ஒரு சுமூகமான முறையில ஏன் ஒரு அன்பா சரி செய்துக்க கூடாது? வருத்தப்படாதீங்க. ஆனா அதுக்கு முன்பு உலகம் விவரம் அறிந்த, மிகுந்த புத்திசாலியாக சின்ன வயதிலேயே இருந்த, கண்டிப்பாக சூழ்நிலையை உணர்ந்து தன் மனசாட்சியின் பக்கம் நேர்மையாக நடப்பாரு. இந்த பொண்ணு கண்டிப்பா தன்னுடைய குழந்தைதாங்கிறத அவர் ஏத்துக்குவாரு. சுமூகமா எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சு சுமூகமாக அன்பாக வாழ முயற்சி செய்வாருங்கிற நம்பிக்கையோட, அப்படி இல்லைன்னா சொல்வதெல்லாம் உண்மை, தேவி கூட இருக்கும், அவங்க அம்மா கூடயும் கண்டிப்பாக எங்களுடைய ஆதரவு முழுமையும் தெரிவிப்போம் அப்படிங்கிறத, அதோட தமிழ்நாட்டு மக்களே அவங்க 2 பேர்த்து கூட இருப்பாங்க. அவங்க கோரிக்கையில் இருக்கிற நியாயம் நம்ம அனைவருக்கும் புரியுது. கண்டிப்பா அதுல ஜெயிப்போம் தேவி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்